இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மண்டபம் வரைக்கும் வந்துட்டோம் இசை. நாளை காலையில எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம். நான் ஸ்ரீஜாவை நம்புறேன். நீ எதுக்கு தேவையில்லாம நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நடக்கலன்னு நிரூபிக்க நினைக்கிற? நானே தானே சொல்றேன். அதுக்கும் மேல உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இல்ல விஷால், உங்களையும் அவ ஏமாத்தி தான் நம்ப வச்சிருக்கான். ஒருவேளை உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீஜா உங்க மேல பழி சொல்லி ஏமாத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பு நடக்கும்போது அதை பார்த்துட்டு கடந்து போறதுங்கிறது அது அந்த தப்பை விட பெரிய தப்பு விஷால். எதுவா இருந்தாலும் உண்மையை நிரூபிக்க போராடணும். ஒருவேளை உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு இசை நீ பார்த்துட்டு சும்மா இருந்தியே, உனக்கு தெரியும்னா ஒரு தடவை சொல்லிருக்கலாம்லன்னு அப்புறம் நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நிரூபிச்சு என்ன பண்றது விஷால்? உன்கிட்ட யாரு கேட்டாலும் கேட்கலனாலும் நீ தான் சொல்லிக்கிட்டே இருக்கியே இசை. ஆனா அதுக்கு தான் ஆதாரம் இல்லையே. திரும்ப திரும்ப நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த இந்த மாதிரி பேசி எதுக்கு இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்ண பாக்குற? பிரச்சனை பண்ண பாக்கல விஷால், நீங்களாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இத மாதிரி இசை, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஸ்ரீஜா என்ன விரும்புறா, நான் ஸ்ரீஜாவை விரும்புறேன். எங்க அம்மா சம்மதத்தோட எங்க 2 பேரோட கல்யாணம் நல்லபடியா மண்டபம் வரைக்கும் வந்துருச்சு. இதோட நிப்பாட்டு இசை. தயவு செஞ்சு நீ இத பத்தி பேசாத. திரும்பவும் நிரூபிக்கிறான் அப்படி இப்படின்னு அந்த டாபிக்க கொண்டு வராத. என்ன புரியுதா? இசை சொல்றதாண்டா உண்மை. ஸ்ரீஜா தப்பான பொண்ணு, அவனை ரொம்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ராகவ், இத பாரு, நீ தேவையில்லாம அவ கூட சேர்ந்து பிரச்சனை பண்ணாத. அம்மா நான் பண்ண தப்பா மறந்து என்னையும் ஸ்ரீஜாவையும் ஏத்துக்கணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு ஸ்ரீஜாவை பத்தி தெரியும், நான் அவளை நம்புறேன். அது மட்டும் இல்ல, இது ஏன் பிரச்சனை. தயவு செஞ்சு இதை இதோட நிப்பாட்டிக்கோ. விஷால், இசை விஷால் ஸ்ரீஜாவை கண்மூடித்தனமா நம்புறான். இவன் வாழ்க்கைக்காக தான் சொல்றவங்கிறத அவனால புரிஞ்சு கூட முடியல. பட்டுத்தான் தெரிஞ்சுப்பேன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல ராகவ், எவ்வளவு அவமானம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உண்மையை நிரூபிக்கும் போது இந்த மாதிரி தடங்கள் வரதா செய்யும். எனக்கு அதை பத்தி எந்த வருத்தமும் கிடையாது. எப்படியாவது போராடி உண்மையை நிரூபிக்கணும். இப்ப அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு.